ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி எனக்கு பாருன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம நாட்டில் நம்ம மாநிலத்தில் இந்த மாதிரி படுத்திருப்போம் படம். ஆனால் இலங்கையில் முழுக்க முழுக்க அழகான காட்சிப்படுத்தின ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அந்த காலத்தில் சீதை ராமன் எல்லாமே எப்படி இருந்தாங்க, எங்கெங்கே வாழ்ந்தாங்க அப்படின்ட்டு எல்லாமே காட்சிப்படுத்தப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக விலைவாசி பிரச்சனை இலங்கையில் எப்படிலாம் ஏற்பட்டது, மக்கள் எந்த அளவுக்குலாம் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற படத்தை இந்த படம் சொல்லுது. அதுதான் இந்த படத்தோட பேர் பாரடைஸ். இந்த படத்தோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்கு போகலாம். இந்த படத்தில் நடிகர்னு சொல்லப்போனால் கேசவ், அமிர்தா இவங்க 2 பேர் தான் நடிகராக நடிச்சுக்கிறாங்க. இவங்க திருமண வாழ்க்கையில் 5 ஆண்டு கழிச்ச பிறகு அவங்களோட திருமணத்துக்கு உள்ள இதை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்கன்னா, இலங்கைக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சுற்றுலாவுக்கு இலங்கைக்கு போகிறாங்க. அங்கே ஒரு தங்குற இடத்துல இவர் ஒருத்தர் அழைச்சிட்டு வழியாட்டி ஒருத்தர் வருவாங்கள்ல, அப்படிங்கிற ஆண்ட்ரூ அப்படிங்கிற அவர் அழைச்சிட்டு வர்றாரு. இந்த இடத்துல சமயக்காரராக யார் இருக்காருன்னா ஸ்ரீனியும் அவர் இருக்கிறாரு. இப்போ சமையல்கார ஆண்ட்ரோ, ஸ்ரீவியோ, இக்பாலோ இவங்க எல்லாமே மொத்தமாக இங்கே ஒரு கோஷ்டியாக இருப்பாங்க. அவங்க பார்க்குறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அப்போ தனது புதிய விஷயில் ப்ராஜெக்டை இவர் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த இடத்துல தங்குறாரு. தங்குறப்போ என்ன ஆச்சுன்னா, இவர் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாரு. கொடுத்தோடனே இந்த ப்ராஜெக்ட் வெற்றி ஆகணும், செய்யணும்னு சொல்லிட்டு இதே நோக்கத்திலே எப்போ பார்த்த லேப்டாப்பு, மொபைலு இதே சூழ்நிலையாகவே அலைவார் தவிர கடைசி வரைக்கும் நிம்மதியாக இவர் வெளியில் சுற்றியே பார்க்க மாட்டார். அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி கொஞ்ச நாளாவது வெளியில் போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனாங்க. அப்போ வழியாட்டியாக இவங்க கூட்டு போகிறப்போ அப்போ ராமாயணத்தில் ராவணனும் சீதையை அனுமனை தொடர்புள்ள கூறப்படும் ஒரு கோயிலை காமிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் இப்படி நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு அந்த காலத்து கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது நம்ம பார்க்குறதுக்கே அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகும். இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கையில் என்ன ஆகும்னா, இவங்களோட வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போன உடனே வீட்டில் இவங்க லேப்டாப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளாக இருக்கும். இப்படிப்பட்ட பொருளை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3 மர்ம நபர் ஆட்டையை போட்டுருவாங்க. ஆட்டையை போட்டவுடனே இவங்க யார் ஆட்டையை போட்டான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லிட்டு மறுநாள் பேச போயில அங்கேன்னு பார்த்தோன்னா, இலங்கையில் விலைவாசி பொருள் எல்லா பெட்ரோலு, டீசலு எல்லா இடத்துலையுமே பயங்கர விலைவாசி ஆயிரும். லைன் கணக்கில், கியூ கணக்கில் மக்கள் எல்லாம் பஞ்சத்துக்கு அடிபட்ட மாதிரி அந்தளவுக்கு நிற்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த சூழ்நிலையில் இவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போவாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் பாண்டா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் அங்கே போலீஸில் பெரிய அதிகாரியாக இருப்பார். அவர் சொல்லுவார், ஏற்கனவே இப்போ இருக்கிற பிரச்சனையை எங்களால் பார்க்க முடியல, நீ வேறு ஏன்பா இப்படி பிரச்சனை பண்ணுற, நீ போப்பா, எங்களால் அந்த பிரச்சனை பார்க்க முடியாது, லேப்டாப் தெரிஞ்சிச்சு அது தெரிஞ்சுன்னு வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு பற்றி விட்ருவாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்லுவார், நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட் ஏற்றுக்கலைன்னா இந்திய தூதர்கள் மூலமாக நான் விசாரிக்கிற மாதிரி ஆயிரும் அப்படி சொல்லுவாங்க. எதுக்குப்பா இந்த தலைவலி, சரிப்பா நானே விசாரிக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் போப்பா அப்படி சொல்லி அனுப்பி விட்ருவாங்க. அனுப்பினோடனே மறுநாள் ஒரு 3 பேர் வருவாங்க. 3 பேர் வந்தோடனே இவங்க தான்ப்பா இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க தான், ஆமாம் இவங்க தான் அப்படிம்பாங்க. அதில் ஒருத்தன் மட்டும் உண்மையை ஒத்துக்கிறோம், மற்ற 2 பேர் நாங்கள் இல்லைம்பாங்க. என்னப்பா நாங்கள் இல்லை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார் போலீஸ்காரர், நீங்கள் இப்போ வீட்டுக்கு போங்க, இவங்களை எப்படி விசாரிக்கிற விதத்தில் விசாரிக்கணுமோ அப்படி நான் விசாரித்து உங்களுக்கு ஒப்படைக்கணும் பொருளை அப்படின்னு இவர் சொல்லிடுவார். சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வீட்டுக்கு போயிடுவாங்க. போனவொடனே மறுநாள் வருவாங்க. மறுநாள் பார்த்தோன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி ஒரு பெரிய மக்கள் கூட்டம் போராட்டத்தில் அடித்தடியாக நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தவொடனே இவங்க என்னப்பா இப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அந்த 3 பேருமே மலையாள தமிழர்கள். அந்த மலையாள தமிழர்களை இப்படி அடைச்சி வச்சுருக்காங்க, ஜெயிலில் துன்புறுத்துறாங்க அப்படி சொல்லிட்டு மக்கள் எல்லாமே போராட வந்திருப்பாங்க. போராட வந்தவொடனையும் கடைசியில் அந்த பாண்டாங்கிறவர் சொல்லுவார், இந்த மாதிரி ஒருத்தன் உண்மையை சொல்லிட்டான், அவனுக்கு அடித்ததில் வாய் பேச முடியல, அவன் உண்மையை சொன்னால் மட்டும்தான் உங்கள் பொருளை கண்டுபிடிக்க முடியும் அப்படி சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கல இருக்கிற மக்கள் எல்லாம் மொத்தமாக போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையுமே அடித்து நொறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் அந்த போலீஸில் இருக்கிற அந்த இன்ஸ்பெக்டரு இவங்க 2 பேருமே எப்படியாவது தப்பிச்சு ஓடணும்னு சொல்லிட்டு காடு வீடு எல்லாத்தையுமே தப்பிச்சு ஒரு ரோட்டுக்கு கடைசியில் வந்துடுவாங்க. ரோட்டில் ஒரு வண்டி இருக்கும், அந்த வண்டியை வழி மறைச்சிட்டு அங்கே போய் ஸ்ட்ரைட்டாக அவங்க தங்கியிருக்கிற ரூமுக்கு ஓடி போயிடுவாங்க. ஓடி போனவனையும் அந்த இடத்துல போலீஸ்கார் அங்கே வேலை பார்க்குற ஒருத்தரை பார்ப்பான். பார்த்தவொடனேயுமே இவங்களால தான் அந்த சதி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கார் அந்தளவுக்கு கோவப்பட்டு இவங்களுக்கும் என்ன சம்மந்தம், கடைசியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டால் கண்டிப்பாக பார்க்கலாம். இலங்கையை சுற்றி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். அந்த இலங்கையில் உள்ள முக்கியமாக இலங்கையில் என்னென்ன விலைவாசி ஏறிச்சு, என்னென்னலாம் கஷ்டம் நடந்துச்சு, எப்படிலாம் மாறுனுச்சு, ராமன் சீதனை எப்படி வாழ்ந்தாங்க, எந்த இடத்துல அந்த கோயில் அமைஞ்சது, இது எல்லாமே அப்படி அழகாக உண்மையாக காட்சி தத்ரூபமாக கொடுத்துருக்குறாங்க.
இந்த படத்தில் வந்து திரைக்கதையில் வந்து ராமாயண நிகழ்வுகளோடு சம்மந்தப்பட்டதாகவும் இலங்கையில் உள்ள சில இடங்கள் வந்து காட்டப்படுறாங்க. அப்போது வந்து ஆண்ட்ரூ வந்து பகிரும் தகவல் வந்து ஆணாதிக்கம் மிகுந்ததாகவும் வால்மீகி மற்றும் மேலூர் பலர் வந்து எழுதிய ராமாயணத்தில் உள்ள கதையை வந்து இதில் வந்து எடுக்க வந்து முயன்றதாகவும் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 ஆண்டுகளுக்கு முன்னரே வந்து இலங்கையில் நிகழ்ந்த பொருளாதார சீர்குலைந்த பிரச்சனை, சாதாரண மக்கள் அனுபவிக்கும் துன்பங்களும் ஆங்காங்கே வந்து சொல்லியது இந்த படத்தில். இதனாலேயே இப்படத்தில் கிளைமேக்ஸ் வந்து நமக்கு வந்து பல கேள்விகள் வந்து எழுப்புது. இதற்கு முன்னர் நிகழ்ந்த சில வரலாற்று நிகழ்வும் அது தொடர்பான திரிப்புகளையும் வந்து இது கேள்வி வந்து உண்டாக்கிறது இந்த படத்தில். அதன் வழியே வந்து ஒரு கதைக்கு வந்து பல கதைகளை வந்து ஒளித்து வைத்திருக்கிறாரா இயக்குனர் என்று எண்ணத்தையும் ஏற்படுத்துகிறது பாரடைஸ். பாரடைஸ் திரைப்படத்தை பார்க்க ஆரம்பித்தவங்க வந்து சில நிமிடங்கள் வந்து நம்ம இலங்கைக்குள்ளே வந்து சுற்றுலா வந்து செஞ்சிட்டோம் அப்படிங்கிற உணர்வே வந்து நமக்கு வந்து தோணும். அந்தளவுக்கு அங்குள்ள இயற்கை கொஞ்சம் சூழல் வந்து திரையில் வந்து நிறைஞ்சிருக்குது. ராமாயண நிகழ்வோடு தொடர்புடையதாகவும் இந்த படம் வந்து சொல்லப்படுத்துகிறாங்க, அதே அளவுக்கு காட்டுறாங்க. அது இன்னும் வந்து ஆதிக்கமாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனாலேயே வந்து யூடியூப்பில் வந்து சுற்றுலா வீடியோக்கள் காணும் உணர்வு வந்து நமக்குள்ளே இது இருக்குது. அதற்கேற்ப இப்படத்தில் வந்து பல ஷாட்கள் வந்து காருக்குள் இருந்து வெளியே காணும் வகையிலும் படமாக்கப்பட்டிருக்காங்க. அதன் வழியே வந்து முக்கிய பாத்திரங்களை வந்து கதை நிகழும் களத்திலையும் அங்கு வாழும் மனிதர்களையும் எப்படி பார்க்கின்ற என்பதை பதிவையும் வந்து செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆனாலும் அவை அனைத்தும் வந்து புயலுக்கு முன்னேறுக்கும் அமைதியை போலவே வந்து திரையில் வந்து தெரிகின்றது. இந்த படத்தில் வந்து ரோஷன் மேத்யூ, தர்சனா, ராஜேந்திரன் ஆகியோரோடு ஆண்ட்ரூவாக வரும் சாம் பெர்னாண்டோ, ஜார்ஜ் அண்ட் பண்டாரா ஆக வரும் மகேந்திரா பேரரையரா நடிப்பும் நம்மை வந்து வசீகரமாக வந்து இருக்குது. இந்த படத்தில் வந்து எல்லாருமே வந்து ஒரு வித்தியாசமாக அருமையாக வந்து பக்கா வந்து சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை நம்ம பார்க்கலாம்னு கேட்டால் இந்த படத்தில் வந்து ஏதோ ஒரு முக்கியமான கதையை வந்து நமக்கு வந்து சொல்ல வர்றாரு இயக்குனர் அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். நுணுக்கமாக வந்து அமைதியாக பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 3.5 கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்